வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், 21/12/2023க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 20/12/2023க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர், டபுள் டிஜிட், 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன்லைன் ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா தான், டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 22 ரூபா. வின்னிங் அமௌண்ட் எல்லாமே சேமஸ் தான். சிங்கிள் வெளியில் எப்படி போடுறீங்களோ அந்த மாதிரி தான். 100 ரூபா சிங்கிள் டிக்கெட் வந்து 100 ரூபா வின்னிங் அமௌண்ட்டு. டபுள் டிஜிட்டுக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபா வின்னிங் அமௌண்ட்டு. 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா. அந்த மாதிரி வின்னிங் நிறையா இருக்குது. அதாவது டிஏகேஎல் மட்டும் இல்லை, நிறையா கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணுறது அந்த மாதிரி லெவல் தாண்டும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறையா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் வேறு கொடுக்குறாங்க, கேரளா டிக்கெட்டு. அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்ட்ரா கண்டிப்பாக ஆகுது. வித்ட்ரா வந்து ½ அன் ஹவர்லேயே ஆகும், 1 ஹவர்லேயே ஆகும். உங்களுக்கு எப்போது கண்டிப்பாக வித்ட்ரா ஆகிடும்பா. உங்களுக்கு வித்ட்ரா ஆகாமல் இருக்காது. கொஞ்சம் அப்படி இப்படினாலும் கண்டிப்பாக வித்ட்ரா ஆயிரும். வித்ட்ரா ஆகாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹெல்ப்ன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்பிக்கையான ஆப் தான். நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா, கட்டாயம் கிடையாது. நீ பாருங்கள், 20/12/2023க்கான 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 4-2-5. 4-2-5க்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம 3 நம்பர் கொடுத்து நம்ம ஒரு போர்டாச்சும் கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா 3 நம்பர் கொடுத்துமே பார்த்திங்கன்னா மிஸ்ஸு தான் ஆகுது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4ஆம் நம்பரை 2 போர்டில் கொடுத்துருக்கோம். கொடுக்காத ஒரு போர்டில் வந்திருக்கு, ஏ போர்டில் வந்திருக்கு. 4ஆம் நம்பர் 2 போர்டில் கொடுத்துருக்கோம். சூப்பராக வந்து கிடச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா கொடுக்காத ஒரு போர்டில் வந்திருக்கு. 2ஆம் நம்பர் நம்ம வந்து சி போர்டில் கொடுத்துருக்கோம், அது பி போர்டில் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் கிடச்சிருந்தது, அதனால் எழுதியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்திருக்கு, நம்ம ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு 3 நம்பருமே கிடச்சிருக்கு. இதே வந்து நம்ம 2 நம்பர் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா இதை வந்து பாக்ஸ் ஆக்கியிருப்போம், பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும். 3 நம்பர் கொடுத்ததுனால நம்மளுக்கு குழப்பமாகி அது பார்த்திங்கன்னா பாக்ஸ் வின்னிங் கிடைக்கல, மிஸ் ஆகிடுச்சு. 5ஆம் நம்பர் வந்து அவ்வளோ மெயினாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4-2ன்றது வந்து நம்ம வந்து சூப்பராகவே வந்து ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்றனால ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்டில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்த ஒரு 2 செட்டு 4-2ன்றது வந்து சூப்பராகவே வின்னிங் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். இங்கேயும் கொடுத்துருக்கேன் நான் 4-2ன்றதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 5-4 இங்கே ஒரு பாக்ஸில் கனெக்ட் ஆகுது. 5-4 4-2 இங்கே கனெக்ட் ஆகுது. மற்றபடி பார்த்திங்கன்னா பாக்ஸில் வேறு எதுலேயும் கனெக்ட் ஆகலை. 5ஆம் நம்பர் மெயினாக எதுலேயும் சேர்த்து கொடுக்கல. சேர்த்து கொடுத்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும், மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பாருங்கள் சூப்பராகவே வெற்றி கிடச்சிருக்குன்பா. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் வந்து சூப்பராக நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது பார்த்திங்கன்னா ஏசி வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா இந்த பாக்ஸில். இதில் பார்த்திங்கன்னா ஏபி வந்து சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்குன்பா.
நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு 1 மணியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 8, 2, 3 இந்த 8, 2, 3க்கு பார்த்திங்கன்னா இதில் ஓரளவுக்கு நம்மளுக்கு 3 நம்பர் கொடுத்ததுக்கு ஏதோ வந்து நம்மளுக்கு போர்டு வைஸாக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் சூப்பராக போர்டு வைஸாக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 3ஆம் நம்பரும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நம்ம வந்து அதுதான் அந்த 6ஆம் நம்பர் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகலை. 2, 3 இந்த 2, 3 தான் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குது. அதை வந்து நம்ம வந்து மாற்றி கொடுத்துட்டோம். மாற்றி கொடுத்ததுனால மிஸ் ஆகிருக்குது. இல்லைனா இதுலேயும் ஒரு 2 செட்டு வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம்னா அதில் ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 2, 3ன்றது நம்ம கொடுத்துருக்கோம். இந்த செட்டை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. பிசி சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து 8ஆம் நம்பர் இதில் ட்ரிக்கில் கிடைக்கல. நம்ம 1 மணிக்கு 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் 8ஆம் நம்பர் கிடச்சிருந்ததுன்னா சூப்பராக ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் பாருங்கள், இதுலேயும் 2, 3 வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க பாக்ஸில் 2, 3 வந்து கனெக்ட் ஆகுது. இது பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2, 3 அடுத்தது 2, 3 வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அதே பாக்ஸ் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா 2, 3 இதுலேயும் கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சூப்பராகவே நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக நம்மளுக்கு 6 மணிக்கும் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. பாடி வைஸாகவும் நம்மளுக்கு 2 நம்பர் வின்னிங் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக செட்டை மாற்றி கொடுத்துட்டோம். நம்மளுக்கு இங்கே ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. ஒரே ஒரு நம்பர் மாற்றி 8ஆம் நம்பர் மட்டும் கிடச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்கும். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3ஆம் நம்பர் சூப்பராக நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 1, 5, 9 இந்த 1, 5, 9க்கு பார்த்திங்கன்னா இதுலேயும் 3 நம்பர் கொடுத்ததுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வந்து 9ஆம் நம்பர் வந்து சூப்பராக போர்டு வைஸாக பாஸ் ஆகிருக்கு நண்பா. நல்லா ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1, 5, 9 நம்ம வந்து இதில் வந்து ஒரு நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது 9ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது. ஆனால் அந்த 9ஆம் நம்பர் மட்டும்தான் உள்ளே வந்திருக்கு. 5ம் 1ம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இத்தனை நம்பர் கொடுத்துருக்கோம். ஒரு நம்பர் சேர்த்து வந்திருந்தது அப்படின்னா பாருங்க, 9 நம்பர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து 9, 2, 9, 0, 9, 4ன்னு கொடுத்துருக்கோம். ஒரு நம்பர் நம்மளுக்கு ஒரு 9, 1 இல்லை 9, 5ன்னு ஏதாச்சும் கிடச்சிருந்ததுன்னா நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா சூப்பராக வினிங் கிடச்சிருக்கும். மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஆல் போர்ட்லேயும் சரி இதில் 9ஆம் நம்பர் சூப்பராக கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கும் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா. நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்த நம்பர் 9ஆம் நம்பர்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9ஆம் நம்பர் சூப்பராகவே மாசாக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சரி வாங்க, நாளைக்கு 21/12/2023க்கான எல்லாற்றுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. 21/12/2023க்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 03, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 91, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 42. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்பா. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். நம்ம வந்து 3 நம்பர் தான் கொடுக்கலான்னு பார்த்தது. அப்புறம் சிங்கிள் நம்பர் எடுக்கலான்னு பார்த்தேன். சிங்கிள் நம்பரில் கொடுக்குறது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் நிறையா தான் கிடைக்குது. ட்ரிக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ட்ரிக்ஸ்லேருந்து வருதுன்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் பார்த்திங்கன்னா நம்பர் கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு ஏதோ வினிங் கிடச்சிட்ருக்கு இப்போ 2-3 நாளாக. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம போர்டு வைஸாக மாறியும் வரலாம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போர்டு வைஸாக கரெக்டாக கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த போர்டு வைஸாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், இல்லை போர்டு மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 6 நம்பர்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர். அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 09, 01, 04, 06, 94, 96, 14, 16, 39. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 09, 90ன்னு வரலாம், 06, 60ன்னு வரலாம், 03, 30ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 094, 096, 014, 016, 394, 316. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 094, 096. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 09. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க.
நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் தான் கிடச்சிட்ருக்கு. பார்க்கலாம் நண்பா இப்படி இருந்ததில்ல நம்ம வந்து தொடர்ந்து இப்போது ஏதோ வெற்றி கொடுத்துட்ருக்கோம். நல்ல ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏமாற்றிடுது. அதனால் நான் அப்படி சொல்லலை. நம்மளுக்கு ஏதோ வெற்றி கிடச்சிட்ருக்குது. அதனால் தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும்னு நம்புகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7-0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 9-2, 9-4, 1-2, 1-4, 7-2, 7-4, 0-2, 0-4, 7-9. எனக்கு இந்த 2 சைடில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 9-2, 2-9ன்னு வரலாம், 7-2, 2-7ன்னு வரலாம், 2-4, 4-2ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-9-2, 7-9-4, 3-9-4, 7-1-2, 7-1-4, 0-9-2. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 7-9-2, 3-9-4. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4-2. இதில் ஏதாச்சும் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த 4-2 பார்த்திங்கன்னா 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 2ல் ஒரு நம்பர் வரலாம், இல்லைனா 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வரதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 4 நம்பர் இருந்தாலும் 4 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் 2ஆம் நம்பர், அதனால் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 2ஆம் நம்பரை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 0-9 ரெண்டுமே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து 9ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 9 கூட நீங்கள் ஆல்போலில் ட்ரை பண்ணி பாருங்கள். 0 கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் வந்து 9ஆம் நம்பரை வந்து சொல்கிறேன். 0 வரலாம். உங்கள் கெஸிங்கில் எனக்கு கொஞ்சம் 9ஆம் நம்பர் வர மாதிரி தோணுது. 0 வந்து ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது இப்போது நான் 2-3 கெஸிங்கில் கிடைக்கும் போது அதை வந்து மெயினாக வந்து நான் வந்து எடுத்து அப்படி கொடுக்குறேன். அதனால வந்து 0 வந்து 2-3 கெஸிங்கில் கிடச்சிருக்கு. 0 வந்து வர்ற மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கெஸிங் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 9ஆம் நம்பரும் வரலாம். 9ஆம் நம்பர் தான் நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் 9ஆம் நம்பர். அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். 8-1, 8-6, 2-1, 2-6, 4-1, 4-6, 4-8, 4-2, 5-8. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 1-6, 6-1ன்னு வரலாம், 8-1, 1-8ன்னு வரலாம், 2-1, 1-2ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-8-1, 5-8-6, 5-2-1, 5-2-6, 4-8-1, 4-2-6. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 4-8-1, 8-6-1. இதில் ஏதாச்சும் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கப்பா. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். நம்மளுக்கு ஆல் போர்டு கேசிங் நம்பர் பாருங்கள் 1-4. இதில் ஏதாச்சும் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கப்பா. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். நம்மளுக்கு இந்த 1-4, இந்த 1-4 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ல் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா, இல்லைனா 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்றைக்கி எப்படி நம்ம 9ஆம் நம்பர் பேஸ் பண்ணி நம்ம வந்து கேசிங் கொடுத்துருந்தோம், அதில் 9ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருந்ததோ அதே மாதிரி நாளைக்கு 1ஆம் நம்பர் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. 1ஆம் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம கேசிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1-4 4ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்காக 4ஆம் நம்பரை விட்டுறாதீங்க. 4ஆம் நம்பரும் உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செட்டு எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 1-6, 1-8, 1-2 அப்படின்ற செட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து 1-8 இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 1-8ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 1-8ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் பாருங்கள் கொடுத்துருக்கேன். 1-8, 1-8 அப்படின்றத வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். 1-8ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.